வணக்கம் நண்பா நண்பீஸு. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, என் தலையை பார்த்தீங்கன்னா தெரியும். என் தலையில் ஒரே பொடுகு தொல்லை. இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளித்தா கூட, தலைக்கு குளித்தா கூட, அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்காமல் போனால் கூட என்ன ஆகுதுன்னா, தலை ரொம்ப பிச்சிக்க ஆரம்பிக்குது. நைட்டு ஃபுல்லாக சொரிஞ்சு தலையே புண்ணாயிடும் போல். சரி, அதுக்கு என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ, ஒரு பேக் எங்கள் அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா, தெரியுதாம்மா? நான் கரெக்டாக வைக்கிறேன்னா என் ஃபேஸ் தெரியுதா? அது என்னென்ன போட்டிருக்கோன்னா, எப்படின்னா அதுக்கு எங்கள் அம்மா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னா, யூடியூப் வீடியோஸ் தான் நம்மளும் பார்க்க முடியும். அதில் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவன் வெத்தலை போட சொல்கிறான், இன்னொருத்தவன் வேப்பில் போட சொல்கிறான், அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் சின்ன வெங்காயம் போட சொல்கிறான். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, மூணுமே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேக் ரெடி பண்ணி இப்போ அரைச்சி அது ரெடியாக இருக்குது. அது இப்போ என்னை எலியாக வச்சு எங்கள் அம்மா என்னை யூஸ் பண்ண போகிறாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இப்போ பார்ப்போம். நானும் வச்சு காட்டுறேன். முடி இருக்கா, இதுக்கப்புறம் இருக்குமா இருக்காதா பார்த்துடலாம். நீ கவர் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். அதிகமாக இருக்கலாமா? காலையில் அந்த சீப்போச்சு சீவிக்கிட்டு இருந்தேன்ல, அது அப்போதாம்மா தெரிஞ்சிச்சு, இது தலை ஃபுல்லாக பொடுகு ரொம்ப அதிகமாக இருக்கு. என் தலையை பாருங்கள் மக்களே. அது உப்பு தண்ணி குளிக்கிறோம்ல, அது குளிச்சுட்டு அது சீப்பால சீவணும். நீ அப்படியே விட்டுறக்கூடாது. உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு சீப்பால சீவணுமா? ஆக்சுவலாக மக்களே, நான் ஐயோ அம்மா ஊற்று ஜில்லுன்னு இருக்குமா, ஆல்ரெடி குளிருது. ஆமாம், சின்ன சளி. என்னம்மா ஸ்மெல் இது? ஐயா, வேற வீடியோ கவராக தான் தெரியல, ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். அக்கா எங்க? அக்கா கூப்பிட்டா அக்கா எடுக்கும். அக்கா வாணிமா, வாங்கம்மா, இங்க வாவன். மூஞ்சி கிஞ்சில எப்படித்தான் இந்த ஹேர் பேக்லாம் போடுறாங்களோ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில் ஹேருக்காக நான் ஒரு கேர் பண்ணுறேன். ஹேர் கேர் #1 கேரளா வாழலன். ஆமாம், என்னம்மா எவ்வளோ நேரம் இப்படிலாம் பண்ணுறாங்களே விலாகு? எவ்வளோ நேரம் கையில் பிடிச்சிருப்பாங்க? வலிக்காதா கையெலாம்? எனக்கு வலிக்குது இப்போ கொஞ்சம் நேரம் பிடிச்சதுக்கே. எங்கே இந்த அக்கா? அக்கா வாக்கா இங்கே வாக்கா, சீக்கிரம் வாக்கா. ஐயோ மைக் ஒர்க் ஆகுது. இந்த கேமரா அப்படியே பிடி. அம்மாவை கவர் பண்ணாத. நீ தானே எனக்கு கேமரா வேலைலாம் பார்ப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த. சரி, இந்த பரவாயில்ல, கத்தாதான். அம்மாவை கவர் பண்ணாத, என் தலையை மட்டும் கவர் பண்ண. எல்லாம் அம்மா வரட்டுமா? வரியாமா? வராது அம்மா. அம்மா வரத்துக்கு பல காலங்கள் ஆகும். ஆஹா, நீ சொரியிறது நல்லா இருக்குமா? ரைட்டா பிச்சுக்கிற மாதிரி இருக்குல்ல. என்னாச்சு? என்ன எடுக்கல? ஆன் பண்ணவே இல்லையா? என்னது? ஆன்ல தானே இருக்கு. நீ என்ன பயமுத்துற லூசு? டைம் ஓடுதா இல்லையா? நான் பாத்தியாம்மா, இதை கூப்பிட்டு நான் பண்ண வைக்கிறேன் பாரு கேமரா. எப்படி மக்களே, பார்க்க சூப்பரா இருக்கா? அப்படிதான் இருக்கும். என்னம்மா எல்லாமே எனக்கே போட்ட உனக்கு? ஃபுல் எலி? நான் தான் எலியா? அட ஒழுவிட்டுமா. இப்போ கழுத்துல ஒழுகுதான் நசன்னு இருக்கும்ல. பொடுகே ஓடி. பொடுகு போயிடுச்சுன்னா பரவாயில்லாமா? லாஸ்ட் டைம் சென்னையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட இது பண்ணல, கொஞ்ச நாள் இங்க இருந்தனே, அப்ப கூட பொடுகு அப்புறம் போயிடுச்சுமா.
குடிக்கல நீ. எது தண்ணி நிறைய குடிப்பா. ட்ரையால தான் அப்படி எனக்கு உடம்புல ஈரப்பதம் இல்லைனா தான் அப்படி ட்ரை ஆகி இப்படி வருமா. மக்களே தண்ணி நிறைய குடிக்கணும், அம்மா அட்வைஸ். அப்புறம் மீன் நிறைய சாப்பிடணுமா. மீன் நீங்கள் சண்டே மீன் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. மீன் முட்டை இதெல்லாம் எதுலம்மா பார்த்தேன்? ஒரு புள்ள டாக்டருக்குள்ள சொன்னிச்சு. யூடியூப்லையா? பேர் என்ன அவங்க பேர்? அவங்கள டேக் பண்ணி விடுவோம். என்னக்கா நீங்கள் சொன்னதாக்கா பண்ணுறோம் அப்படி. பொழுகை அகற்றுவது எப்படி அப்படி தானே சர்ச் பண்ணேன். ஏம்மா வருதா உன் கையில்? நகத்துலேயே அதிகமாக வந்துருக்குமே பொடுகு. இருக்கா? அழுக்கு மாதிரி இருக்கும்ல. எல்லா ஸ்மெல்லும் கலந்து ஒரு மாதிரி இருக்குமா. மயக்கம் வருது. பொடுகே ஓடி போ. நீங்கள் இந்த மாதிரி ஹேர் கேர் ஸ்கின் கேர் எதுவும் பண்ணியிருக்கீங்களா வாழ்க்கையில்? அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் தலையிலையோ முகத்திலையோ தடவும் போது பிசு பிசுன்னு நசன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என் அக்கா வேறு க்ளோஸ்அப்பில் காட்டுது, மூஞ்சி எப்படி தெரியுதுன்னு தெரில. இது நாள் வரைக்கும் பார்க்குற 10 பேரும் பார்க்காம போகிறேன்னு நினைக்கிறேன். என்னடா க்ளோஸ்அப்பில் எப்படி இருக்கும்? இல்லை பெரிய நெல்லி வாங்கிட்டு வந்தேன்னா உனக்கு ஒன்று அப்பப்போ ஜூஸ் கிடைக்கிறப்ப. பெரிய நெல்லிக்காவா? இருந்துச்சுமா, இப்போ தானே மார்க்கெட் போயிட்டு வந்தேன், சொல்லியிருக்கலாம்ல. அதெல்லாம் நீங்கள் ஜூஸ் குடிக்கலாமா? உன்னுடைய ஹேருக்கு தான் நல்லா இருக்கு. ஓகேவா மண்டை? நல்லா இருக்கு. இறங்கின மாதிரி இருக்கா? நல்லா இறங்கின மாதிரி இருக்கு. ஆஹா ஆஹா. அம்மா முகத்தையே சொல்றேன். இறங்கி இருக்கல இது வரைக்கும் சொல்றியே. அவ்வளவுதான் மக்களே. எப்படி என் மண்டையை காட்டுக்கா, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நம்ம வந்து இந்த ஷாட்ல எடுக்க முடியாது, அதனால நானே சுத்திக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ தடவிட்டோம். எவ்வளோ நேரமாக வைக்கணும்? 1/2 மணி நேரம் வைக்கணுமா? சரி, இப்போ டைம் என்ன? டைம் பாருமா, டைம் என்ன இப்போ? இருங்க மக்களே, டைம் பார்த்துட்டு வரேன். எப்படி கேமரா இப்படி ஸ்லாண்டிங்கில் பிடிக்கிறியே, நான் இப்படி பேசவா? இப்போ வந்து டைம் என்ன ஆகுதுன்னா 1:55 ஆகுது. 2னே வச்சுக்கலாம். இப்போ 2:30க்கு வந்து நம்ம போய் குளிக்கிறோம், அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரோம். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. குளிக்கும்போது ஷாம்பு வந்து ஜக்கில் ஊற்றி கலக்கி அதை மேலே போட்டு ஒரு வாட்டி அலசி அப்புறம் தான் குளிக்கணும். அப்புறம் அதாவது எல்லாமே போவோமா. என்னக்கா கேமரா பிடிக்க முடியல, கை வலிக்குதா? ஓ வளர்ந்துட்டேன், நான் என்ன பண்ணுறது. சரி ஓகே, நம்ம வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போமா? அப்படியே காஞ்சி ஒரு மாதிரி ஆகுது. பரவாயில்ல. உடம்பு கொஞ்சம் குண்டு தொப்பை போட்டேன், கொஞ்சம் குறைக்கணும். தலையை பாருங்களேன், இது எப்படி காட்டுறது? முன்ன பின்ன இந்த மிரரில் வந்து எடுத்துருந்தா தெரியும் போல், நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி மாசா இருக்கணா? தெலுங்கு படம் வெள்ள மாதிரி இருக்கணா? இங்கே பையோ கையெல்லாம் ஆயிடுச்சுங்க, கையெல்லாம் பாருங்களேன். அம்மா இது பண்ணியப்பா. ஓகே, ஒரு 1/2 மணி நேரம். என் பேர் ரங்கராய சக்திவேல் நாயக். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி போட சொன்னாங்க, ஒழுகாமல் இருக்குன்னு. சரி மக்கள், எனக்கு வந்து என்னென்னா, இப்போ எப்படின்னா, இப்போ பொடுகு வந்து ஏன் வருது அதுதானே பிரச்சனையாக இருக்குது. அதனால் நம்ம ChatGPT கிட்ட கேட்போம், பொடுகு ஏங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்கல்ல. அதனால் அவங்கக்கிட்ட கேட்டு ஏன் வருது, எப்படி போக வைக்கணும் அப்படின்னு பார்த்துருவோமா? நம்ம என்னதான் நாட்டு வைத்தியம், வீட்டு வைத்தியம், அம்மா வைத்தியம்னு சொல்லி எல்லாம் பண்ணாலும் உண்மையான வைத்தியம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம் நம்ம. ஓகே, யார் யாருக்கெல்லாம் பொடுகு தொல்லை முதல்ல இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இவங்ககிட்ட கேட்போம், தமிழ்லேயே கேட்போம். வணக்கமுங்க, எனக்கு வந்து என்னன்னா வந்து தலையில் வந்து ஒரே பொடுகு தொல்லையாக இருக்குது. ஏன் பொடுகுலாம் வருது? டேண்ட்ரஃப் ஏன் வருது? எப்படி அதை போக வைக்கணும்? பாடியை மெயின்டைன் பண்ணுறது எப்படி? ஹேர் கேர் வந்து எப்படி பண்ணுறது? இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லு,
மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பொய் சொல்லி விட்றதா சரியா? உண்மையை சொல்லு, சிம்பிளாக சொல்லு, 4 வார்த்தையில் நச்சுன்னு சொல்லு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி போடுறோம், அது வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிடும் பாருங்களேன். ஏய் ஏமாத்திராத, உன்னை நம்பி பல கோடி மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. பல கோடி மக்களில் கோடி பேர் இருக்காங்கடா வெளியே. ஐயோ சொன்னல, நோ ஸ்பீச் டிடெக்டடுன்னு. ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கிலீஷில் பேச போகிறோம். ஹே ChatGPT, for a long time I have dandruff problem, so I need some solution for that. Before that, I want to know why dandruff is coming, how to verting, please help me. இப்பயாச்சும் டிடெக்ட் பண்ணுமா? why dandruff comes, main reason எக்ஸஸ் ஆயில் வந்து அதிகமாக இருந்தால் அப்படி வருமாமாங்க. மலசேசியாவா, மலசேசியா அப்படின்னு இதை சொல்லுது. ஸ்கல்ப்பில் வந்துட்டு ஏதோ நேச்சுரலாக ஒரு ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுமாமா. சரி, ட்ரை ஸ்கல்ப், அந்த மண்டை இருக்குல்ல, மண்டை வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அம்மா சொன்னிச்சு ரொம்ப ட்ரையானா அப்படி ஆகும்பா, தண்ணியே குடி அப்படின்ற மாதிரி சொன்னிச்சு. உண்மைதான் போல் அம்மா சொன்னாங்க, அதுவும் கரெக்டு தான். அடுத்து வந்துட்டு ப்ராடக்ட் பில்டப்னு எதுவும் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒழுங்காக நம்ம வந்து க்ரீமு, அதுக்கப்புறம் ஷாம்பு, அது இது நிறைய போடுறோம்ல, அதெல்லாம் ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் விட்டுட்டா அந்த மாதிரி ஆகுமாமா. ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்க. மக்களை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒழுங்காக தூங்காமல், கரெக்ட் டைமுக்கு தூங்காமல், ஒரு 9 மணி நேரமாச்சும் 7 to 9 hours ஆச்சும் தூங்கணுமாமா. அப்படி தூங்கலைன்னா இந்த மாதிரி ஆகுமாமா. அடுத்து வந்து ஹார்ட் வாட்டர். இப்போ உப்பு தண்ணி அம்மா சொன்னிச்சு, அதுவும் உண்மையோ? சம்மந்தம் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு இந்த மாதிரி நிறையா வாட்டரில் தலையை விட்டு ஆட்டுறதால இந்த மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வெட் ஆகும்ல, வேர்வை வரும், தலையில் அழுக்குப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த பில்லோலாம் அப்பப்போ மாற்றணுமாமா. தலைகாணிலாம் இருக்குல்ல, யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் மாற்றணுமாமா. அப்படிலாம் இருக்கிறப்ப இந்த ஆயில் வந்து தலையில் ப்ரொடியூஸ் ஆகுறது அப்படியே இருக்குமாமா. அதை தான் வந்து ட்ராண்ட்ரஃபாக மாறி உருவாகுதாமா. ஸ்கல்ப்பில் வந்துட்டு ஸ்கேல்பில் வந்துட்டு ஆயிலி வந்து அதிகமானால் டேண்ட்ரஃப் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா இந்த மாதிரி டஸ்ட்டு அது இதுன்னு தான் சொல்கிறாங்க. திரும்ப அதுதான் சொல்லுது. சொல்யூஷன் வந்துட்டோம் பாருங்க, சொல்யூஷன் வந்தாச்சு. யூஸ் அண்ட் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவில் வாங்குறதுலாம் எனக்கு தெரியாதா? அதெல்லாம் யூஸ் பண்ணியுமே இன்னும் வந்துட்டு தானே இருக்குது. அதனால தானே கம்முன்னு இருந்தேன். ஓகேவா, அதை விட்டுரு. ஆயில் கேர்ஃபுல்லி, நாட் எவ்ரிடே. ஆயில் வைக்கணுமாங்க. ஆயில் இருக்கிறதால தான் பிரச்சனை வருது. அப்புறம் எதுக்கு ஆயில்? ஹெவி ஆயிலிங், மோர் டேண்ட்ரஃப். இஃப் யூ வாண்ட் டு ஆயில் அப்ளை வெரி கோகோனட் ஆயில் இருக்குல்ல, கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் வந்து போடணுமாமா. ஒரு 20 to 30 நிமிஷம் வச்சு இது பண்ணுமாமா. நான் என் தலையில் எண்ணெயே வைக்கிறதில்ல. என்ன மாதிரி யாரெல்லாம் தலையில் எண்ணெய் வைக்கிறீங்க அவங்க கமெண்ட் பண்ணுங்க. ரெடியூஸ் சுகர் அண்ட் ஜங்க். இது தானே முடியல மக்களே. நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம். நீ சொல்கிற ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்கிற, ஷாம்பு போட சொல்கிற, ஹேரை மெயின்டைன் பண்ண சொல்கிற, எல்லாமே பண்ணிடலாம். ஆனால் சுகர் கட் பண்ண சொல்கிறீங்களே. நான் ஒரு மாதமாக நான் இருக்கேன் மக்களே, சுகர் கட்டில் இருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி தான் சும்மா 2-3 சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்டும் இந்த சிக்கன் ரைஸ் அதெல்லாம் அப்பப்போலாம் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போலாம் அதெல்லாம் குறைச்சாச்சு. நீங்களும் அதெல்லாம் கொஞ்சம் குறைங்க. அப்படி குறைச்சா அதெல்லாம் ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து குறைக்குமாமா. ஸோ அதனால் ஹை சுகர், மோர் ஆயில் ப்ரொடக்ஷன், மோர் டேண்ட்ரஃப். நான் வந்து சும்மாலாம் படிக்கல, கேட்டுட்டு தான் படிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி ட்ரை ரெடியூசிங் ஸ்வீட்ஸ், மில்க் ஸ்வீட்ஸ், பிஸ்கட்ஸ், சிப்ஸ். அதாவது எல்லாத்தையும் குறைக்கணுமாமா. ஸ்வீட்டு, தீனி பண்டாரமாக இருக்கக்கூடாதாமா. கொஞ்சம் அதெல்லாம் குறைச்சிட்டு மற்ற வேலையை பார்க்கணும் போல். நல்லா ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடணும் போல். உங்களுக்கு வந்து ரொம்ப வேர்வை அதிகமாக வர மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து குறைக்க சொல்லுது. வாஷ் ஆஃபன் இஃப் யூ ஸ்வெட் அதிகமாக வரும்போது வந்து தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வெட் ப்ளஸ் டஸ்ட். ஆமாம், தமிழ்நாடு கிளைமேட்டு வச்சு என்ன சொல்லுதுன்னா, உனக்கு ஸ்வெட் ஆகும், வேர்வை வரும், டஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகும். ஸோ அதனால் ஒழுங்காக வாஷ் பண்ணடா வெண்ணெய் அப்படின்னுது. அதுக்கப்புறம் யூஸ் வார்ம் வாட்டர், நாட் ஹாட் வாட்டர். ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் நார்மலாக வார்மான தண்ணியில் வந்து நம்மளை இது பண்ண சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. அது தான் முடிய மாட்டேங்குதே. நமக்கு வாழ்க்கையில் கூடயே இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும்தான். ஸ்ட்ரெஸ்ஸோடையே வாழ்க்கை வாழ்கிற. ஏதாச்சும் போட்டு மண்டையில் சும்மா விடுறது, மண்டையில் எண்ணெய் வைக்கிறது இல்லை, மண்டையை மெயின்டைன் பண்ணுறது இல்லை, அதெல்லாம் விட்டுவிட்டு மண்டை பூரா ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு சுற்றிட்டு இருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு எண்ணெய் வச்சா எல்லாமே சரியாயிடும். இல்லைன்னா அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸோ வந்தால் டேண்ட்ரஃபும் வரும்.
ஸோ மண்டையில் ஸ்ட்ரெஸ்ஸை வைக்காதீங்க, எண்ணெய் வைங்க. எப்படி? ஓகே, கிவ் மீ சம் சிம்பிள் டிப்ஸ், 3 டிப்ஸ். கேட்போம். சும்மா அதை நோண்டுவோம் காசு. ஐ மீன் இந்த வாட்டிங்க யாரெல்லாம் ChatGPT வந்து 0 rupees பே பண்ணி இந்த ப்ரோலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது ஒன்று ஆப்ஷன் இருக்குங்க. அது என்னென்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அதை போட்டுக்கிட்டால் உங்களால் ஃப்ரீயாகவே அக்சஸ் பண்ண முடியும் ChatGPT-யை. யூஸ் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ ட்வைஸ் எ வீக்காமா? முடியாது. ஷாம்பு மாற்றி தாண்டா வாழ்க்கையே போச்சு. டோன்ட் அப்ளை டூ மச் ஆயில். ஆயிலே வைக்கிறது இல்லை, ஆயிலுமே வைக்கணும், அப்பப்போ வைக்கணும், ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. சுகர் கட் பண்ணு, அதிகமாக தண்ணியை குடி அப்படின்னுது. இதெல்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே டேண்ட்ரஃப் போயிடுமாமா. ஓகேவா? எவ்வளோ டைம் முடிஞ்சிருக்கு? இப்போ 2:18 ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு போய் நம்ம வந்து குளிச்சிட்டோம்னா அப்புறம் தெரியும். குளிச்சதுக்கப்புறம் குளிக்கிறதெல்லாம் காட்ட மாட்டேன், ஆசையை பாரு. ஸோ அதனால் போயிட்டு நம்ம குளிச்சுட்டு காமிச்சிட்டு வீடியோவை முடிச்சிடலாம். இந்த வீடியோ ஆல்ரெடி எவ்வளோ ஒரு 1/2 மணி நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வரட்டும், பார்ப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, குருட்டு நம்பிக்கை. வரட்டா? ஐயோ இல்லை, போயிடாதீங்க. இருங்க, நான் குளிச்சுட்டு வந்து காட்டுறேன். என்னோட அழகான முடியை நான் காட்டுறேங்க மக்களே. அதை பார்த்துட்டு சந்தோஷமாக போங்க. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எண்டு கார்டு போடுற மாதிரியே பேசுறியடா வெண்ண எரல்ஸு. அதே மாதிரி என் பேர் வந்து எரள வழவலன், ஷார்ட்டாக எரல்ஸ்னு வச்சுருக்கேன் நானே. ஸோ அதனால் என்னை இனிமேல் அப்படியே கூப்பிடுங்க. நான் குளிக்க போகிறேன். ஆஹா, ஒரு வழியாக குளித்து முடித்து விட்டாச்சு மக்களே. நம்ம வந்து இப்போ குளிச்சிட்டோம். யாரோ தட்டுறதாங்க வெளியே, யாரோ தட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து குளித்து முடிச்சாச்சு. முடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன, அந்த வேப்பலை அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காய ஸ்மெல்லு மட்டும் லைட்டாக வர மாதிரி இருக்குது. பட் எல்லாமே ஒரு நல்ல முடிவு காத்திருக்கு. அதனால் ஒன்று மொத்தமாக டேண்ட்ரஃப் போயிடும், இல்லைனா மொத்தமாக முடி போயிடும். பட்டு வெங்காயம் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. வேப்பலையும் இந்த மாதிரி உடம்புக்கு நல்லது தான். வெத்தலை தான் ஏதோ டவுட்டாகவே இருக்குது, வெத்தலை போடலாமா? ஐயோ, வெத்தலை போட்டு செவந்துருச்சுன்னா அப்படிலாம் இல்லை தானே. வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பா அது போட்டால் மட்டும் தான் செவக்குன்னு நினைக்கிறேன். வாய் வெத்தலை மட்டும் தனியாக செவக்காதுன்னு நினைக்கிறேன். பச்சை கலர் தான் இருந்துச்சு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து போட்டுட்டு வந்தால் இந்த மாதிரி தொடர்ந்து போட்டுட்டு வந்தால் ஒன்று மொத்தமாக டேண்ட்ரஃப் போகும், மொத்தமாக முடி போகும். சும்மா சொன்னாங்க. தெரிஞ்சது ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஐ மீன் ஹெல்த்து நல்லா தான் மெயின்டைன் பண்ணும். உடம்போட ஹெல்த்தும் சரி, உடம்பு தெரியல ஹெல்த் என்னடா வளரிட்டு இருக்க. ஐ மீன் முடி ஹெல்த் வந்து நல்லா தான் மெயின்டைன் பண்ணும். முடி நல்லா வளரும்னா ஒன்று ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணியை குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு வந்தால் முடி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி நல்லா தின்னிக்கிட்டு அதுக்கப்புறம் கேரே பண்ணிக்காமல் அழுக்கில் என்ன மாதிரி பிறந்துட்டு இருந்தால் இந்த மாதிரி டேண்ட்ரஃப் வரும். அதை போக்குறதுக்கு இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் வரும். ரெசிபியா அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க, பேஸ்ட்டு கலந்து நம்ம தலையில் தடவி தான் ஆகணும். ரொம்ப வளரிட்டு இருக்கேன், அதனால் வந்து வீடியோ போய் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சில டிப்ஸ் தெரிஞ்சுன்னா, டேண்ட்ரஃபுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறா, இதை நான் யூஸ் பண்ணால் சூப்பராக போகும்டா, இல்லை இந்த ஷாம்பு போடு, இல்லை இதுதான் ஒரிஜினலான டேண்ட்ரஃப் போக வைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகும். முடிஞ்சால் அது நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பண்ணுறேன். ஒரு அப்படியே vlog மாதிரி ஆரம்பித்து ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்து அப்படி நம்ம வந்து வீடியோவை முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணால் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அவ்வளோதாங்க. எப்படி நல்லா இருக்கா கைஸ்? பாய்.